ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். ஒரு மனிதன் மன தூய்மை அப்படின்னு இருந்துச்சுன்னா இறைவன் உங்களுக்குள்ளே வந்துடுவார். இதுதான் உண்மையான விஷயமே. நம்ம தாடி வளர்த்தா இறைவன் வாடிஞ்சலாம். ஏன்னா அது ஆசிரமங்கள் இதெல்லாம் இருக்குது, அவங்களுக்கு அப்படி தான் இருப்பணும், அவங்க வாழ்க்கை அந்த மாதிரி. நம்ம உலக வாழ்க்கையை வளர்த்துக்கிட்டு நான் தாடியை வளர்த்துக்கிட்டு தான் இருப்பேன், முடியை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அது சாத்தியம். அதனால என்ன கிடைக்க போகுது உங்களுக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒன்றும் கிடைக்காது. அதனால அதுக்குன்னே அர்ப்பணம். ஓகே, ரோகி யாருமே இல்லை, குடும்பம் எதுவுமே இல்லை, நான் துறவியாக இருக்கேன் அப்படின்னா தாடி வளர்க்குறாங்க, போகிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. மன தூய்மை அப்படின்றது கொஞ்சம் முக்கியம். ரொம்ப கடினம் இல்லை, கொஞ்சம் முயற்சி செஞ்சால் போதும். இந்த மன தூய்மை அப்படின்னு வந்துருச்சுன்னா இறைவன் நமக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்கிறாங்களே, அதை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். உண்மையில் இறைவன் எங்கே தான் உண்மையில் நமக்குள்ளே இருக்காருன்னா எப்படி இருப்பார், என்ன மாதிரி இருப்பார், என்ன மாதிரி அனுபவம் அப்படின்ற தானாகவே நமக்கு தெரிய வரும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.